ஸோ ஓட்டு போடுற மக்களுக்கு இந்த மசோதனால் வந்து ஒரு வேலை வாய்ப்போ வயிற்று பிழப்புக்கோ இல்லை உணவு தட்டுப்பாடு தவிர்க்கிறதுக்கோ இல்லை சட்டம் ஒழுங்குக்கோ எதனா இருக்குன்னா இல்லை. ஸோ மக்களுக்கு தேவையற்ற ஒரு மசோதா. முதல்ல வழக்காடு மன்றம் எதுக்கு இருக்குது, நீதிமன்றம் எதுக்கு இருக்குது? வெளியில் இருந்து நீங்கள் சாமானியனாக பார்க்கும்போது ஆஹா இது அல்லவா சட்டம்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த சட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டம் என்னன்றதான் இங்கே பார்க்கணும். நான் சட்டம் படித்தேன். நீங்கள் நல்லவர்களாக இருந்து இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா யோசிக்கலாம். நீங்கள் வந்து அப்படி சிந்திக்கிற தன்மையில் இல்லையே. உங்களோட நோக்கம் என்பது அரசியல் பழிவாங்குதல், அரசியல் காழ்ப்புணர்ச்சி. மோடின்ற அந்த ஒரு சாதியினர் வந்து பேசிட்டார் சொல்லிட்டு 2 வருஷம் பதவி போச்சு ராகுல் காந்திக்கு. வேற யாருக்குன்னா பதவி போச்சா? அப்போ இந்த மாதிரி சட்டம் யாருக்கு எதிராக பயன்படுன்றதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் வந்து அவ்வளோ நல்லவங்கெல்லாம் கிடையாது. உங்கள் அமைச்சர்கள் டிராக்டர் ஏற்றி கொண்டா கொலை முயற்சி இல்லை கொலை இப்படி கூட வச்சுக்கலாம். அப்போ இவர்கள் மீதுலாம் இந்த எண்ணோட்டமும் இந்த சிந்தனையும் உத்தரப்பிரதேசத்தில் ஏன் பாயலை? சாதாரண மனிதனுக்கும் சரி, அமைச்சருக்கும் சரி, முதல்வருக்கும் சரி அந்த பதவி போச்சு. பிரஜ்பூஷன் மேல பாலியல் புகார் வந்துச்சு இல்லையா? சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அதை செஞ்சிருக்கலாம்ல, ஏன் செய்யல? இல்ல, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நீதிமன்றம் பதவியை பறிக்க வேண்டாங்கிற மாதிரி தான் தீர்ப்பு கொடுக்கும். இப்ப இந்த சட்டம் வந்து கோர்ட்டுக்கே வராது. இது வந்து எப்படின்னா 30 நாள் கஸ்டடியில இருந்தாரு, அதை வச்சு நாங்க வந்து சட்டம் இது பண்ணி பதவி ரத்துன்ற மாதிரி போகுது. இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். இது கடைசியில் எங்கே போனால் கோர்ட்டுக்கு திருப்பி போய் நிற்கும், கோர்ட்டு தலையை போட்டு பிச்சுக்கும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பதவி நீக்க மசோதா, அதாவது ஒரு முதல்வரோ அமைச்சரோ ஒரு பிரதமரோ 30 நாள் காவலில் இருந்தால் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர இருப்பதாக தகவல் இருக்குது. எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது ஒரு கொடூரமான மசோதா. அதாவது பாஜக சட்டப்பூர்வமாக எதிர்க்கட்சிகளை பழிவாங்க நினைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த மசோதாவை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதில் மொத்தம் 3 பார்வை. முதல்ல வந்து மக்கள் பார்வை. இந்த மசோதானால் மக்களுக்கு எதனா பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் சிற்றளவுக்கு தெரிஞ்சு நேர்முகமாக எந்த பலனும் கிடையாது. ஸோ ஓட்டு போடுற மக்களுக்கு இந்த மசோதனால் வந்து ஒரு வேலை வாய்ப்போ வயிற்று பிழப்புக்கோ இல்லை உணவு தட்டுப்பாடு தவிர்க்கிறதுக்கோ இல்லை சட்டம் ஒழுங்குக்கோ எதனா இருக்குன்னா இல்லை. ஸோ மக்களுக்கு தேவையற்ற ஒரு மசோதா முதல்ல. இரண்டாவது, இதில் அரசியல் காரணங்கள் இருக்கா அப்படின்னா நானும் சந்தேகப்படுறேன், எதிர்க்கட்சிகள் சந்தேகப்படுறது அது நியாயம்தான் அப்படின்ற மாதிரி. அது ஏன் அப்படின்னா, ரெண்டாவது அந்த அரசியல் காரணங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கொலை குற்றவாளி அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்து 30 நாள் நீங்கள் ஜெயிலில் வந்து ஒரு முதலமைச்சரை வச்சிட்டிங்க இல்லை ஒரு அமைச்சரை வச்சிங்க அப்படின்னா 30 நாள் அவர் வந்து கஸ்டடியில் இருந்தாலுமே அவர் வந்து பதவி போயிடும். அப்போது வழக்காடு மன்றம் எதுக்கு இருக்குது, நீதிமன்றம் எதுக்கு இருக்குது? ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது, இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு பெண்மணி இருக்காங்க. பெண்மணி வந்து இவர் வந்து என்னை பலாத்காரம் பண்ணிட்டாரு, இவர் வந்து பாலியல் சீண்டல் கொடுத்தாரு அப்படின்னா அது வந்து சீரியஸ் அஃபென்ஸ். அது வந்து 5 வருடத்துக்கு மேலே வந்து போகும். ரேப் கேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 7 வருஷம் வரலாம் தண்டனை வரும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஆயுட்கால் வரலாம் கூட இருக்கிறதுக்கு கூட தண்டனை கொடுக்கலாம். அதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது குற்றச்சாட்டு குற்றவாளி ரெண்டும் வேறு. குற்றவாளின்றது கோர்ட்டு மூலயமா கன்ஃபார்ம் பண்ணப்படுறது, ஆமாம் இவர் இந்த குற்றத்தை செய்தார் அப்படின்னு. இது குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறவர் 100 நாள் இல்லை 30 நாள் இருக்கிறார் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ என்ன எடுத்துக்கோங்க. இப்போது என் மீது வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது, நான் வந்து 30 நாளில் இருக்கிறேன்னா ஒருவேளை பதவி எதுனா இருந்தால் போயிடும். அப்போ இது வந்து யாருக்கெல்லாம் அவங்கள பிடிக்காதோ, யாரெல்லாம் அவங்கள வந்து அரசியலிருந்து அகற்றப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராக வந்து இது பாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது பார்வை என்னன்னா, இவங்களோட நோக்கமானது நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ பிஜேபியில் என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்கள் சட்டப்படி குற்றம் சாட்டப்பட்டு இருந்தாலுமே 30 நாளில் வந்து ஜெயிலில் இருந்தாவே நாங்கள் வந்து பதவியிலேருந்து தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது, அதை கூட எதிர்க்கிறாங்க அப்படின்னா. நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணுன்னா, இப்போ கொண்டு வந்தீங்களே பாரத நியாய சந்நிதா அப்படின்னு, அது பிரகாரம் சீக்கிரமாக வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறாருன்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சிறப்பு நீதிமன்றம் இன்னும் அதிகப்படுத்தி அதிக நீதி அரசர்களை போட்டு உடனே தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் பர்மனெண்ட்டாக போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவார். அப்படி இருக்கும்போது எதுக்கு இது?
நல்ல நோக்கம், அதாவது 30 நல்ல நாள்ல நோக்கம்லாம் கிடையாது. 30 நாள்ல எடுத்துட்டாங்கன்னா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியை கலைக்க முடியாது. ஒரு சாதாரண மனிதனுக்கும் சரி, அமைச்சருக்கும் சரி, முதல்வருக்கும் சரி, அந்த பதவி போச்சுன்னா சரி, இந்த அதிகாரத்தை பிரஜ்பூஷன் மேல பாலியல் புகார் வந்துச்சு இல்லையா? சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அதை செஞ்சுருக்கலாம்ல, ஏன் செய்யலை? பெண்கள்லாம் சாரசாரியாக சொன்னாங்க இல்லையா, போராட்டம் பண்ணாங்க. ஒரு சில பெண்கள் வந்து ரகசியமாக வாக்குமூலம்லாம் கொடுத்தாங்கல்ல, இவர் வந்து பாலியல் சீண்டல் பண்ணுறாரு, இச்சைக்கு வந்து கூப்பிடுறாரு, இல்லைனா வந்து வீராங்கனைகளெல்லாம் வந்து நாசனம் பண்ணுறாரு அப்படின்னு வந்ததில்ல. அந்த சட்டம் இல்லை, அந்த அந்த சிந்தனை இருக்குல்ல, எல்லாரும் ஒன்று அப்படின்னு பேசுகிறீங்கல்ல, இன்றைக்கி சட்ட மசோதா கொண்டு போகிறீங்களா, அன்றைக்கி ஏன் அந்த சட்ட மசோதா பாயலை? இல்லை அந்த எண்ணம் ஏன் பாயலை? இங்கே எண்ணம் என்னன்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். வெளியில் இருந்து நீங்கள் சாமானியனாக பார்க்கும்போது ஆஹா இது அல்லவா சட்டம்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த சட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டம் என்னன்றதான் இங்கே பார்க்கணும். நான் சட்டம் படித்தவன், இதில் வந்து அரசியல் சார்பாக ஒரு பார்வை இருக்கட்டும். பட் நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் சட்டத்தின் முன்னாடி வைத்து பார்க்கணும். நீங்கள் பார்க்குறது என்ன வேணால் இருக்கும், பட் அது விசாரிக்கும் போது தான் அதோட உண்மைத்தன்மை என்னன்றது தெரிய வரும். அந்த விசாரணையை நீங்கள் வேகப்படுத்தி இப்போ இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முக்கிய குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா வெறும் 30 நாளுக்குள்ளே அதை விசாரித்து அதில் தீர்ப்பு வரணும். அதற்கு தனியாக நீதிமன்றம் அமைக்கணும், அதற்கு தனியாக வந்து வக்கீல் அமைக்கணும், அதற்கு தனியாக காவல்துறை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும். இது மாதிரி ஒரு சீரியஸ் க்ரைமு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் மேலே வந்துச்சுன்னா 2 டேஸில் எஃப்ஐஆர், 28 டேஸில் ட்ரையல், 30th டே 31st டே 31வது நாள் தீர்ப்பு அப்படின்னு ஒரு சட்டத்தையே இல்லை ஒரு மசோதா நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் தாக்கல் பண்ணுறீங்கன்னா தீர்ப்பின் அடிப்படையில் அவர் ஜெயிலுக்கு போட்டோம் இல்லை வெளில வரட்டும். அப்போ பெயிலுன்னு ஒன்று இருக்குது. அதாவது யாராக இருந்தாலும் கொலை குற்றவாளினாலும் அவங்க வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணணும், 100 விழுக்காடு அவர் தான் குற்றவாளியா, அவர் தான் கொலை செய்தாரா, இல்லை வேறு யாருனா செஞ்ச கொலையை அவர் மீது எவிடன்ஸை ஜோடித்து காவல்துறை வைத்து போட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை சரி பண்ணுறதுக்கு தான் வழக்காடு மன்றம் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது என்ன ஆகிடும்னா, இப்போ உதாரணத்துக்கு மோடின்ற அந்த ஒரு சாதியினர் வந்து பேசிட்டார் சொல்லிட்டு 2 வருஷம் பதவி போச்சு ராகுல் காந்திக்கு, வேறு யாருக்குன்னா பதவி போச்சா? அப்போது இந்த மாதிரி சட்டம் யாருக்கு எதிராக பயன்படுன்றதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் வந்து அவ்வளோ நல்லவங்கெல்லாம் கிடையாது. உங்கள் அமைச்சர்கள் டிராக்டர் ஏற்றி கொண்டான் உங்களோட கட்சிக்காரர்கள், அவர்கள் அது குற்றம், தீவிரமான குற்றம், கொலை முயற்சி இல்லை கொலை இப்படி கூட வச்சுக்கலாம். அப்போ இவர்கள் மீதுலாம் இந்த எண்ணோட்டமும் இந்த சிந்தனையும் உத்தரப்பிரதேசத்தில் ஏன் பாயலை? இன்றைக்கி நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து இந்த மாதிரி சட்டங்கள் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா அதற்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குது. நீங்கள் நல்லவர்களாக இருந்து இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா யோசிக்கலாம். நீங்கள் வந்து அப்படி சிந்திக்கிற தன்மையில் இல்லையே. உங்களோட நோக்கம் என்பது அரசியல் பழிவாங்குதல், அரசியல் காழ்ப்புணர்ச்சி. அதே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தால் அவரை ஏற்றுக்கிறீங்க. இப்படி ஒரு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தால் நான் ஒரு பத்திரிக்கையாளர்னா எனக்கு சந்தேகம் வருமா வராதா? அதுதான் நான் சொல்கிறேன். அப்போது இந்த சட்டம் வந்து நான் என்ன சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வாங்க நல்லது. ஆனால் அதில் 100 நாள் ஜெயிலில் இருந்தால் வந்து பதவி போன்றதை விட, இல்லை 30 நாள் ஜெயிலில் இருந்தால் பதவி போன்றதை விட 30 நாளில் விசாரித்து முடித்து தீர்ப்பு கொடுங்க. தீர்ப்பு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பதவி போயிடும், ஆட்டோமேட்டிக்காக ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதை நீங்கள் பண்ணலாம்ல. நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்? நீங்கள் காவல்துறையையும் அமலாக்கத்துறையும் உங்கள் கைப்பாவையாக வச்சுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு அரசாங்கமும் நினைக்குது. அது மாநில அரசாலும் சரி, மத்திய அரசாலும் சரி. அந்த கேவலமான செயல் வேணாம். நீதிமன்றத்துக்கும் வழக்காடு மன்றத்துக்கும் தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்து, இன்னும் நிறைய நீதிமன்றங்களை உருவாக்கி, இன்னும் நிறைய வழக்கறிஞர்களுக்கு வேலையை கொடுத்து, இன்னும் அரசு சார்பு வழக்கறிஞர்கள் போட்டு அதை தீவிரப்படுத்தி நீங்கள் பண்ணிங்கனாலுமே நாட்டில் குற்றம் குறையும். நாட்டில் வந்து தீர்ப்பு சீக்கிரமாக வரும். இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்ல. வெறும் மசோதாவை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பிக் அண்ட் சூஸ் மெத்தடில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ, யார் யாரெல்லாம் உங்களோட வலைதளத்தில் உங்கள் ரேடாரில் வரலையோ அவங்களெல்லாம் நீங்கள் வளைக்கிறதுக்கு கொண்டு வர ஒரு திட்டமாக தான் நான் சந்தேகப்படுறேன். இது எதிர்க்கட்சிகள் இன்னொரு விமர்சனமாக வைக்கிறாங்க. அதாவது தேர்தல் ஆணைய குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் இருக்குது, தேர்தல் ஆணையர்களுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர இருக்கிறாங்க. அதை மடைமாற்றுவதற்காக, அந்த வாக்கு திருட்டை மடைமாற்றுவதற்காக பாஜக இது போல் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கலாமா அந்த பார்வை? கண்டிப்பாங்க. ஒரு விஷயம் செய்தியில் இருக்குது, அது அதிகமாக பேசப்படுது அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு செய்தியை உருவாக்கி விட்றது. அந்த மசோதா நிறைவேறுமா நிறைவேறாமல் போகுமா, அது சட்டத்தின் பார்வையில் எப்படி வரும் அப்படின்றதுலாம் அப்புறம். பட் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து அந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசாமல் இன்றைக்கி வேறு ஒரு தலைப்பில் பேசணும் இல்லைங்களா? முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும். நீங்கள் சொல்லுங்கள், பிரதமர் நீங்கள் அதாவது மனசாட்சியோடு பேசுங்க. பிரதமரை ஒரு 30 நாள் ஜெயிலில் தூக்கி வைக்கிற கில்லாடி யாருன்னா இருக்கிறானா இந்தியாவில்? ஒரு 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 அதிகாரி, அது காவல்துறையோ அமலாக்கத்துறையோ இல்லை நீதித்துறையோ,
அந்த கேஸுன்னு ஒன்று வந்தால் தான் அதில் கொண்டு ஒன்று எதனா ஒரு உச்சநீதிமன்ற நீதியரசர் முடிவு பண்ணி நேர்மையின் சிகரமாக இருக்குமேயானால் எங்கள் ஐயா நீதியரசர் குன்னா எப்படி அம்மையார் ஜெயலலிதா தண்டிச்சாரோ அந்த மாதிரி இருந்தால் சாத்தியம். அப்போ இது பார்க்கும்போதே தெரியுதில்ல. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி பிரதமர் கிட்ட நெருங்க முடியுமா யாருன்னா? சும்மா போய் தொட்டு பார்க்க முடியுமா? சும்மா நல்லா இருக்கீங்களா பிரதமர் அப்படின்னா எப்போ யாருப்பா திடீர்னு வந்து தொடுறது? தேர்தல் நேரத்தில் தான் வருவேன், மற்ற நேரத்துலலாம் வரக்கூடாது, அப்படி தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது அது பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். பிரதமரே இருந்தாலும் கூட 30 நாள் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதுவும் 5 வருஷம் கடுங்காவல் தண்டனைக்கு அது உட்பட்டப்பட்டு இருந்து அது குற்றவாளி கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தால் பதவி போயிடுமா? இதெல்லாம் வந்து சாத்தியமா? நடைமுறைக்கு சாத்தியமா? ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு தவறு செய்யறதுக்கு பயப்படுவாங்கல்ல, தான் அதிகாரத்தை பயன்படுத்தி. அதுக்கு அப்படி பார்க்கலாம்ல அந்த பார்வையில். இல்லையே, நீங்கள் ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க சார். தவறு செஞ்சால் நம்ம பதவி போயிடும். நீங்கள் ஒருத்தன் காங்கிரஸ் கை சின்னத்துலேருந்து ஜெயிக்கிறார், ஜெயிச்ச உடனே கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தெரிவிக்கிறாரு. உங்களுக்கு ராஜ்யசபாவில் எண்ணிக்கையே இல்லை ஒரு ஒரு விஷயத்தில். ஆனால் அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வேட்பாளர் தோத்துட்டு அங்கே வந்து ராஜ்யசபா வந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஒரு மாநிலத்தில். இதெல்லாம் அசிங்கமாக தெரியலையா? இது மாதிரி விஷயங்கள் நடக்கிற ஒரு ஊரில் நீங்கள் எப்படி என்ன வந்து இது நீங்கள் நல்லதாக நினைங்க, நியாயமாக நினைங்க நீங்கள் பண்ண முடியும்? பண்ணுறதெல்லாம் 65 லட்சம் வாக்காளரை நீக்கிவிட்டு தேர்தல் ஆணையம் சிறப்பாக தான் செயல்படுதுன்னு சொன்னால் அதை எப்படி நான் ஒரு பத்திரிகையாளர் ஏற்றுக்க முடியும்? காங்கிரஸ் கட்சிக்காரங்க குறை சொல்லிட்டோம், திமுககாரங்க ஏற்றுக்கிட்டோம், இல்லை அது ஏற்றுக்காமல் போட்டோம், பாஜக பண்ணுறது அதிமுக விமர்சனம் பண்ணட்டும், பண்ணாமட்டோம். எனக்கு ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்போது எது சாத்தியம், எது நடைமுறையில் இருக்கும், எது மக்கள்கிட்ட இது 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 பண்ண முடியுமா முடியாதான்றதுல நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சியோடு. அதாவது நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பிரதமரை உடனே கைது பண்ணி 30 நாள் பிரதமரை ஜெயிலில் வச்சு அப்படி இருந்தார்னா அந்த பிரதமருக்கு பதவி போயிடும், அப்படி ஒரு சட்டன்றது எதனா பிரதமருக்கு எகென்ஸ்டாக இதுவரைலாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கா? மேபி இப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா பாகிஸ்தானில் நடக்கிற மாதிரி விஷயங்கள் இங்கேயும் நடக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, ஏன்னா இது இந்தியாவில் வந்து இன்னும் அந்த சட்டத்தின்படி தான் நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம், சட்டத்தின்படி தான் போகணும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா காலகட்டத்திலையும் நன்மை, சேஃப்டி. இது மாதிரி சட்டங்கள் ட்ரக்கோனியன் ஆக்ட் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி சட்டங்கள் ஆங்கிலத்தில். இப்போ அமலாக்கத்துறை கூட எடுத்துக்கோங்க. என்ன பிரச்சனைனா, எதனா ஒரு எஃப்ஐஆர் எங்கே இருந்தாலும் அது உள்ளே பூந்து விசாரணைன்ற பேரில் விசாரிங்க. நான் என்ன கேட்குறேன்னா, திருப்பி கேட்குறேன். நான் வந்து சொல்கிறேன், அமலாக்கத்துறை தொடுற ஆள் எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க தான். அமலாக்கத்துறை வந்து சோழனையும் குப்பனையும் ராக்காயையும் ஆரோக்கியசாமியையும் போய் கைது செய்யலை. நல்ல செழித்து ஊழலில் மக்கள் பணத்தை சுரண்ட கொஞ்சம் கூட ஒரு ஈனமான இல்லாத ஆட்கள் மாதிரியுமே தான் பாயுது. என்னோட ஒரே கேள்வி என்னென்னா, அதே அமலாக்கத்துறை ஒரு சார்பாக ஒண்டி நடவடிக்கை எடுக்குது. இந்த ஊழல் குற்றச்சாட்டு வெறும் இந்த கட்சிகளில் தான் இருக்கா? எதிர்கட்சிகளில் உங்கள் கட்சிகள் இல்லையா? உங்கள் கட்சியில் எல்லாமே யோகிய சிகாமணிகளா? அப்போ அந்த அமலாக்கத்துறை இவர்களை ஒண்டி தாக்கிட்டு அந்த சைடு தாக்கலைன்றதான் என்னோட கேள்வி. அமலாக்கத்துறை வேணான்னு நான் சொல்லலை, அமலாக்கத்துறையோட லட்சணம் எப்படி இருக்குன்றதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுவும் வந்து இன்னொரு துறைக்கு வந்து இலகுவாக இருக்கும். அவங்களுக்கு வேணுன்றால் மீது அவங்க நடவடிக்கை எடுத்துக்கும். சமீப காலமாக உச்சநீதிமன்றத்துடைய நடவடிக்கைகள் வந்து பாஜக அரசுக்கு எதிராக இருப்பதாக ஒரு கருத்து இருக்குது. அதாவது பால்னர் விவகாரமாகட்டும், அந்த காலக்கெடுவை நாங்கள் மாற்ற மாட்டோம், ஏன்னா அந்த வழக்கின் தீவிரம் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அமலாக்கத்துறைக்கு கடிவாளம் போடுறாங்க. இதனால் உச்சநீதிமன்றத்தில் போய் தடை வாங்குறாங்க, நம்ம ஒரு புதிய சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் இறங்குறாங்களா பாஜக? நீதியரசர்களை பொறுத்தவரைலாம் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பதவியில் போய் உட்காடுறாங்கன்னா சாதாரண வழக்கறிஞர்களாக போக முடியாது. அதாவது உங்களுக்குன்னு ஒரு மெரிட்ஸ் இருக்கணும், ஒரு நல்ல பேர் இருக்கணும், நல்ல சில பல தீர்ப்புகளை கொடுத்துருக்கணும், ஒரு வழக்கறிஞராக நீங்கள் வந்து ஜொலிச்சிருக்கணும், சட்டம் படித்திருக்கணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னெலாம் இருக்குது. அதில் நமக்கு தோன்றதெல்லாம் அரசியல் ரீதியாக பேசுகிற மாதிரி அங்கே பேச முடியாது. சட்டத்தில் என்ன இருக்கோ அதை வைத்து வாதம் பிரதிவாதம், அதற்கு உண்டான ஆதாரங்கள், அதற்கு உண்டான தீர்வு, கடந்த காலத்தில் நீதிமன்றங்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தது, எது சட்டத்தின்படி ரீட் ஆகும், அதை பார்த்து தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். அப்படி நல்ல பேர் எடுக்கிறவங்க தான் போவாங்க க்ரீம் ஆஃப் கிளியர். 1-2 கருப்பாடுகள், 1-2 ஏடாகூடமான ஆட்கள், பிரச்சனைக்குரியவர்கள், அரசியலில் ஊர்னவங்கெல்லாம் போய் உட்கார்றதும் உண்டு. 100 விழுக்காடில் ஒரு 90 விழுக்காடு பார்த்திங்கன்னா நல்லவர்கள் தான் அங்கே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே மனசாட்சி குத்தும். இப்போ இன்றைக்கி நீதிமன்றம் தானே கேட்டிருக்கு, எப்படிப்பா செத்தவங்க வந்துட்டு உயிரோடு இருக்கிறாங்க, எங்கேப்பா போச்சு வாக்காளர் அட்டை, நீதிமன்றம் கேட்டதுனால தான் வந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்களையும் இப்போ ரவிக்கும் ஆளுநர் ரவிக்கு ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் கிடையாது. நம்மையே, அதாவது குடியரசுத் தலைவரையும் ஆளுநரையுமே கேள்வி கேட்க இடத்துக்கு வந்துட்டாங்க நீதிமன்றம். அதற்கு ஒரு நீதிமன்றம் இடத்துக்குலாம் இல்லைங்க, அவங்களுக்கு சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது.
நீதி அரசர்களுக்கு இந்த கான்ஸ்டியூஷனில் தான் உங்களுக்கு எந்த புஸ்தகம் அதிகாரத்தை கொடுக்குதோ, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சட்ட புத்தகம், அதே சட்ட புத்தகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்குமே சொந்த ஜூரிஸ்டிக்ஷனில் சுயமோட்டோ பவர்ஸ்ன்னு கொடுக்குது. அதாவது தார்மீக அடிப்படையில் அவங்களே வந்து ஒரு சில வழக்குகளை எடுத்துக்கொள்ளலாம், அவங்களே ஒரு சில வழக்குகளை பதிவு செய்து விசாரிக்கலாம். அதற்கு விசாரணைக்கு ஒரு டீமை போடலாம், ஆதாரங்களை திரட்டலாம், அமிக்கே கியூரி போடலாம், வழக்கு அதாவது கமிஷனராக ஒருத்தரை நியமனம் பண்ணலாம், அட்வொகேட்டை நியமனம் பண்ணலாம், போய் விசாரித்து இந்த கோர்ட்டுக்கு இது தெளிவுபடுத்து, இதில் என்ன இருக்குது நடக்குது உண்மையை சொல், இந்த மாதிரியெல்லாம் இது இருக்குது. ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் போடுறோம். இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கே உண்டான சிறப்பான அம்சங்கள் அதில் இருக்குது. கேள்வி கேட்கலாம், தண்டிக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு சில நீதியரசர்களும் போயிட்டு அரசியல் ஜிங்சா அடிக்கிற மாதிரி ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுறதுனால வர பிரச்சனைகள். இல்லை, இதே இந்த அமலாக்கத்துறை வழக்கில் இப்போ செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார், அவர் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது, நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு, அதற்கு வந்து நான் தடை விதிக்கலை நீதிமன்றம். இப்போ இந்த சட்டங்கள் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் அணுக வேண்டிய தேவை இருக்காது. நீங்கள் நீதிமன்றத்தை வந்து உச்ச நீதிமன்றத்தை செந்தில் பாலாஜிகளாக முட்டு கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சுன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தான் அசிங்கம். ஏன்னா இல்லை இருங்க, நம்ம இது வெளிப்படையாக பேசிடுவோம். இது அதாவது ஐயா செந்தில் பாலாஜி வந்து இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலினால் குற்றம் சாட்டப்பட்டவர், ரைட்டா? மோசமான மனிதன், ஊழல் குற்றச்சாலின்னு அவர் பேசலாம், ரைட்டா? அவர் ஒரு அரசியல் தலைவர், முதலமைச்சராக இருந்தாலும் கோர்ட்டெல்லாம் அப்படிலாம் மாற்றி மாற்றி பேசினா கோர்ட்டோட மாண்பு போயிடும். கோர்ட்டுக்குன்னு இருக்குது, எதுக்கெல்லாம் அவங்க இறங்கி வர முடியுமோ அதுக்கு தான். இப்போ கூட என்ன ஆச்சு பாருங்கள், இப்போ இந்த வழக்காடு மன்றம் எதனா போனாலும் ஹைகோர்ட்டில் எதனா பிரச்சனைனா உடனே உச்சநீதிமன்றம் போயிடுவாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. ஏன்னா அங்கே போய் தடை கேட்பாங்க. ஏன் அந்த தடையை வாங்குறாங்கன்னா அந்த பாதுகாப்பு. இந்த தடை வாங்கும்போது என்ன ஆகிடும்னா அரசு தரப்பில் வந்து ஒரு பதிவு பண்ணணும், தாக்கல் பதிவீடு இல்லை அஃபிடாவிட் வைக்கணும். அது அரசுக்கு வேண்டப்பட்ட கேஸாக இருந்ததுன்னா தாக்கீடு பண்ண மாட்டாங்க. 4 வாரம் டைம் கேட்பாங்க, இல்லை 8 வாரம் டைம் கேட்பாங்க. 2 மாதம் கட்சிதா, அப்புறம் சனி ஞாயிறு லீவா, அப்படி இப்படி ஒரு 3 மாதத்துக்கு இழுத்துருவாங்க. அதை இது நடக்கிறது. இதெல்லாம் தான் அந்த மசோதா நான் சொன்னேன் பாருங்கள். இந்த மசோதாவில் இதெல்லாம் இருக்கக்கூடாது, தீர்ப்பு விரைவாக வரணும்னு இருந்தால் இதுக்கெல்லாம் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் குற்றம் செய்கிறாரா செய்யலையா, டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் அமலாக்கத்துறை பிரச்சனை இருக்கா இல்லையா, நீதிமன்றம் விரைவை விசாரித்து தண்டனையோ இல்லை நிரபராதியோ சொல்ல அது நீதிமன்றத்துக்கு விட்டுணும். அதாவது சுப்ரீம் நான் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறது அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வாதம் பண்ணும்போது இவர்கள் இங்கே இருக்கிறவங்க நாளைக்கு அங்கே போவாங்க, அங்கே இருக்கிற அரசியல் சாட்டப்பட்டவருக்கு நீதிமன்றம் பதவியை பறிக்க வேண்டாங்கிற மாதிரி தான் தீர்ப்பு கொடுக்கும். இப்போ இந்த சட்டம் வந்து அதுக்கு தடை மாறாது, கோர்ட்டுக்கே வராது. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இவர் இவ்வளோ நாள் 30 நாள் கஸ்டடியில் இருந்தார், அதை வச்சு நாங்கள் வந்து சட்டம் இது பண்ணி பதவி ரத்துன்ற மாதிரி போகுது. இது வந்து புதுசாக இருக்குது. இது வந்து நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம், புதுசாக வந்து திணிக்க பார்க்குறாங்க. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இது கடைசியில் எங்கே போனால் கோர்ட்டுக்கு திருப்பி போய் நிற்கும், கோர்ட்டு தலையை போட்டு பிச்சுக்கும். இருக்கிற பிரச்சனை இப்போயே லட்சக்கணக்கில் கேஸ் நிற்கிது. இருக்கிற கேஸை விசாரித்து சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வாங்கன்னா பேரை மாற்றுறது, 420னா ஊருக்கே தெரியும் ஃப்ராடுன்னு அந்த செக்ஷனை மாற்றுறது, பாரத நியாய சந்நிதா, அப்புறம் BHNS பேரை மாற்றி என்ன பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி குற்றவாளிகள் குற்றவாளி அரசியல் கட்சிகளே எல்லாத்துலேயும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல. இவங்க போய் பிரதமர், முதலமைச்சர், அதுக்கப்புறமா வந்து அமைச்சர் பெருமக்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை 30 நாளில் போட்டு எடுத்துருவாங்களாம். நீங்கள் எதுக்கு எங்கே வரீங்கன்றது தெரியுதுல்ல, அதை தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அதே மாதிரி இப்போ வேறு சிலெல்லாம் பாருங்கள். இப்போது அசாம் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு போடுறாங்க. அந்த மாதிரி சட்டத்தை வந்து எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த செடிஷன் சொல்லுவாங்க, அதாவது இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்துகிற வகையில் யாருன்னா பேசுனா தேச விரோத சட்டத்தில் அவர்களை கைது செய்யலாம், இதுதான் பண்ணுறாங்க. இப்போ அதன் அடிப்படையில் வந்து 2 பத்திரிகையாளர்கள், சித்தார்த் வரதராஜன் அவர்கள், அதுக்கப்புறம் கரண் தாப்பர். அதாவது நம்ம ஜாதின்னு நம்ம சொல்கிறது அஜிஸையும் கோட்டீஸ்வரனை எங்கே இணைக்கிறேன்னா பத்திரிகையாளர்ன்ற அந்த இதில் இணைக்கிறேன். நியாயமானவர்கள், யோகிதர்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க, ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் கரண் தாப்பர் யோசிச்சுப்பார், ஒரு பத்திரிகையாளராக எந்த வித பயம் இல்லாமல் நீ பிரதமர் முன்னாடி உட்கார வச்சாலும் சரி, முதலமைச்சர் முன்னாடி உட்கார வச்சாலும், அது அம்மையார் ஜெயலலிதா இருக்கட்டும், இல்லை திமுகவில் யாருனா இருக்கட்டும், இல்லை மோடி அவர்கள் இருக்கட்டும், அந்த நாக்கு பெறலாமல் கொஞ்சம் கேட்குறது ஒரு மாதிரி கஷ்டமாக கேட்பார். ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் அது எதிரில் இருக்கிற அரசியல் தலைவரால் ஈடு கொடுக்க முடியாது. அந்த முகம்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு கேட்பார். அவரோட அந்த அணுகுமுறையில் எனக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த கேள்வியோட நியாயத்தில் எனக்கு கட்டுப்பாடு இருக்குது. அப்போ இருக்கிறது 1-2 பேர் தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி அங்கே இங்கே உண்மை. அதாவது ஒரு சார்பு இல்லாமல் நடுநிலையாக எந்த அரசியல் கட்சிக்கும் விலை போகாமல் பண்ணுறது. நீங்கள் ஐடியா கொடுங்க, எழுதி கொடுங்க, ட்வீட்டு போடுங்க, அது வேறு.
பட் மக்கள்கிட்ட கருத்து சொல்லும்போது கேள்வி கேட்கும்போது உங்களோட நியாயம் என்பது இருக்குது. அப்படி இருக்கிற 1-2 நாணயஸ்தர்களை தேச விரோத சட்டத்துக்கு கீழே நீங்கள் கொண்டு வந்து அவங்கள மிரட்டுறீங்க, உருட்டுறீங்க, சம்மன் அனுப்புறீங்கன்னா என்ன? இப்போ கரண் தாப்பரால் என்ன ஆகிப்போச்சு? எங்கன்னா குண்டு வைப்பேன், தகர்ப்பேன், இல்லைனா வந்து சோடா பாட்டில் எடுத்து விடுவேன், இது மாதிரி எதனா பண்ணாரா? இல்லை எதனா 2 சாதியினர் வந்து தேச விரோத விஷயம் பண்ணாங்களா? அவர் பேசுகிற கேள்விகள், அவர் என்ன வேலை பண்ணுறாரு? பத்திரிகை வேலை பண்ணுறாரு. பத்திரிகை வேலை பண்ணுறதே உங்களுக்கு வந்து தேச விரோதமாக தோணுதுன்னா, அப்போ இந்த நாட்டில் இதற்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள்லாம் விடுதலை போராட்டத்துக்கோசரம் போராடினாங்களே, அப்போ அது என்ன? அன்றைக்கி வெள்ளைக்காரன் சொன்னான் தேச விரோதின்னு, அதுக்கப்புறம் சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, டே இவன் தாண்டா வந்து சுதந்திர போராட்ட தியாகி, இவன் தான் சுதந்திர வீரர் அப்படின்னு சொன்னாங்க அதே வழக்கறிஞர்களும் அதே பத்திரிகையாளர்களும். அப்போ தெரியுதா ஆட்சி? அப்போ வெள்ளைக்கார மாதிரி தானே நீங்கள் நடந்துக்கிற? இதுதான் பிரச்சனை. நான் அதை எதுக்கு ஒரு சில சட்டங்கள் வந்து இப்போ நம்ம இது சொன்னோன்னா உடனே பாருங்கள் 124A இருந்தது பழைய செக்ஷனு, அதை வந்து பிஎன்எஸில் வந்து 152 ஆக்கி சிறப்பு சேர்த்தாங்க. ஆனால் அது வந்து பத்திரிகையாளர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கூட பேசுவாங்க அதை நியாயப்படுத்தி. ஐயா இங்கே வந்து என்னென்னா வைகோ அவர்கள் மீது வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது. வைகோ வந்து தேச விரோதமாக பேசிட்டாரு. வைகோ நான் என்ன கேட்குறேன்னா, வைகோ எங்கன்னா AK-47 எடுத்துன்னு போய், இல்லை வைகோ எங்கன்னா டிஃபன் பாக்ஸ் குண்டு வச்சு, இல்லை வைகோ எங்கன்னா வந்து ஒரு 50 பேரை வந்துட்டு கத்தியில் குத்தி குத்தி விளையாடி இது மாதிரி எதனா பண்ணாரா? பேசுனார். ஆர்டிக்கிளில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் 19 ஒரு மனிதனுக்கு பேச்சுரிமை என்பது இருக்கிறது. அவனோட கருத்துக்களை, எண்ணோட்டங்களை சொல்ல முடியும்னா அது இந்த அரசியல் நாட்டில் இந்த சட்ட சாசனம் கொடுக்குது. அதை கூட காப்பாற்ற வழி இல்லாமல் நீங்கள் ஒன்று போட்டு அதில் புட்டப் கேஸ் போடுறது போலீஸ். இதே கேஸில் வந்து ஹிந்துவில் வந்து ஐயா என்ராம் வந்து நக்கீரனுக்கு ஆதரவாக பேசினார். நக்கீரனில் போடுற எல்லா செய்தியும் நான் ஏற்றுக்கல, ரைட்டுங்களா? ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள், பத்திரிகையாளர்களுக்கு அந்த அந்த பாதுகாப்பு. நான் மனப்பூர்வமாக இன்றைக்கி முதலமைச்சரை பாராட்டுவேன், நன்றி தெரிவிப்பேன். காரணம் கண்டனம் தெரிவிச்சிரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேள்விகள் இருக்கணும், அந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கணும், பத்திரிகை சுதந்திரம் இருக்கணும், இதுதான் ஜனநாயகம்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கு இலக்கணமாக இருக்கார் இந்த விஷயத்தில். அப்போ நம்ம அதை பார்க்கும்போது என்னென்னா, இப்படி நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் கேள்வி கேட்கக்கூடாதா? பத்திரிகையாளர் ஒண்டி தான் கேள்வி கேட்கணும், பொதுமக்கள் கூட கேள்வி கேட்பாங்க, ஓட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு கேள்வி கேட்குறதே வலிக்குதுன்னா, இப்போ இங்கே பிரகாஷ்ராஜ் இருக்கிறார் ஐயா, அவரையும் இதே செக்ஷனில் போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நிறைய பேர் இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க விஜய் நடிகர் அது இது. உண்மையான ஹீரோ பிரகாஷ்ராஜ். படத்தில் பார்த்தா வில்லன், கொடூரமான ஒரு வில்லனாக காட்டுவாங்க. ஆனால் நிஜத்தில் தங்கம், கோல்டு, தைரியம். படம் வாய்ப்பு போச்சு, ஒவ்வொரு மாநிலத்தில் பிரச்சனை, படம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அவருக்கு வாய்ப்பு இல்லை. என் கருத்து இது, நீ பண்ணுறது தப்பு. நான் எந்த கட்சினா சேர்ந்தவர பிரகாஷ்ராஜ் இல்லை, நீ பண்ணுறது தப்புனா தப்பு, காலிங் ஸ்பேட் ஸ்பேட். இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்களா? இன்றைக்கி இதே செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த கருத்து சுதந்திரத்துக்கு கீழே பேசுகிறாங்க பாருங்கள். சரி, இப்போது பிரகாஷ்ராஜ் பேசினது வந்து ஒரு கான்ட்ரவர்சி, பழைய தலைவரை பேசியோ இல்லை ஒரு விஷயத்தை வந்து சொல்லலை. அதேமாதிரி இவங்க கரண் தாப்பர் ஆகட்டும், வித்யார்த் ஆகட்டும், பழைய புஸ்தகத்தில் இப்படி எழுதியிருந்தது, இந்த புக்கில் இந்த கடவுளை பற்றி அப்படி எழுதியிருந்தது, இந்த சாமியை பற்றி இப்படி, அந்த மாதிரியெல்லாம் பேசலை. இவங்க பேசுகிறது கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது பப்ளிக்கு என்ன பிரச்சனை வருது, ஊழல் இருக்கா, என்ன இருக்குது, மறைமுகமாக என்ன பண்ணுற, இந்த மாதிரி அரசியல் கருத்துக்கள் தான் பேசுகிறாங்க. கேவலமான மற்ற விஷயங்கள் பேசுகிறது கிடையாது. அப்படி இருக்கவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கும். இது அது எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையுமே பாஜக என்பது இந்த சட்டத்தை எப்படி வந்து மீறி செயல்படுது, சட்டத்தை எப்படி வளைக்க பார்க்குது, சட்டத்தை எப்படி தங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக மாற்றப்படுகிறதுன்றதை அந்த நம்ம ஒவ்வொன்றா சம்மரைஸ் பண்ணுறோம். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.